இன்றைக்கி டிஃபன் சேமியா உப்புமா. சேமியா வறுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் செஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கடலை வேணால் போட்டுக்கலாம், இல்லை கேஷ்யூ நட் கூட போட்டுக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். நல்லா இது பண்ணதுக்கப்புறமா வதக்கினதுக்கப்புறமா தண்ணி விட்டு சேமியாவை தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உப்பு பெருங்காயம் சேமியாவை போட்டு நல்லா அது கொதி வந்தோடனே சேமியா நல்லா வெந்த உடனே தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறமா தேங்காய் போட்டு அடுப்பு அணைக்க வேண்டியதுதான். சேமியா உப்புமா ரெடி. தேங்க்யூ. எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு வதக்கி அப்புறமா வெங்காயம், தக்காளி வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். சேமியாவுக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் விடணும். அது கொதி வந்த உடனே நம்ம இதை போட்டு கிளறி கொஞ்சம் நல்லா இதானதுக்கப்புறமா நம்ம தேங்காய் போட்டு இறக்கி வைக்க வேண்டியதுதான். தேங்காய் ஆப்ஷனல் தான், நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், எல்லாத்தையும் வேண்டாம், அவங்கவுங்க இஷ்டம். தேங்க்யூ. இன்றைக்கி டிஃபன் சேமியா உப்புமா. சேமியா வறுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் செஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கடலை வேணால் போட்டுக்கலாம், இல்லை கேஷ்யூ நட் கூட போட்டுக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். நல்லா இது பண்ணதுக்கப்புறமா வதக்கினதுக்கப்புறமா தண்ணி விட்டு சேமியாவை தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உப்பு பெருங்காயம் சேமியாவை போட்டு நல்லா அது கொதி வந்தோடனே சேமியா நல்லா வெந்த உடனே தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறமா தேங்காய் போட்டு அடுப்பு அணைக்க வேண்டியதுதான். சேமியா உப்புமா ரெடி. தேங்க்யூ. எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு வதக்கி அப்புறமா வெங்காயம், தக்காளி வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும். சேமியாவுக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் விடணும். அது கொதி வந்த உடனே நம்ம இதை போட்டு கிளறி கொஞ்சம் நல்லா இதானதுக்கப்புறமா நம்ம தேங்காய் போட்டு இறக்கி வைக்க வேண்டியதுதான். தேங்காய் ஆப்ஷனல் தான், நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், எல்லாத்தையும் வேண்டாம், அவங்கவுங்க இஷ்டம். தேங்க்யூ.